الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. وقال تعالى أيضا فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. صدق الله العلي العظيم. ஏழுவானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு சமாவாத்தி வல் அருத் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான இபாதாத்துகளையும் அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளையும் அனைத்து விதமான வணக்கங்களையும், அது நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தினுடைய வணக்கமாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய இபாதத்தாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியில் புனித இஸ்லாம் மார்க்கம் முதன்மை வாய்ந்த தனித்துவமான இபாதத்தாக, வணக்கமாக நம்மவர்களுக்கு தொழுகையுடைய இபாதத்தை கொடுத்திருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் நஜித் தேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜாஅ ரஜுலுன் இலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்லி நஜித். தூர இடைவெளி இருக்கும் பொழுது அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களை அந்த மனிதர் கண்டு கொண்டார். ரசூலுல்லாஹ்வை கண்ட சந்தோஷத்தினால தூர அந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹுடைய பேரை கூறி அழைக்க ஆரம்பிக்கிறார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். அன்பு ரசூலுல்லாஹ்விடம் ஏதோ ஒரு விடயத்தை வினவுகிறார். அவர் தூரமாக இருக்கிறதுனால அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு அவருடைய வார்த்தை விளங்கல்ல. யுஸ்மஉ தவியு சௌதிஹி வலா யுஃகா. அவர் மெதுவாக மெதுவாக ரசூலுல்லாஹ்விடம் பக்கத்தில் வந்தார். சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத். வந்து யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றா என்ன என்று ரசூலுல்லாஹ்விடம் இந்த கேள்வியை கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் முதலாவதாக முன்வைத்த பதில், அன்புக்குரியவர்களே, ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா. ஏ மனிதா, காலை நேரத்தில் இருந்து இரவு நேரம் வரைக்கும் அல்லாஹ்
நம்மவர்களுக்கு 5 நேர தொழுகையை கொடுத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், அதுக்கு அடுத்த இபாதத் என்ன? அதுக்கு அடுத்தது தான் நோன்பு. யா ரசூலல்லாஹ், அதுக்கு அடுத்தது என்ன? அதுக்கு அடுத்தது தான் ஜகாத்துடைய இபாதத். யா ரசூலல்லாஹ், அதுக்கு அடுத்தது என்ன? அதற்கு அடுத்தது தான் ஹஜ்ஜுடைய இபாதத். அன்பு ரசூலுல்லாஹ்விடம் ஒரு ப்ராமிஸ் பண்ணினாரு. யா ரசூலல்லாஹ், இந்த வணக்க வழிபாடுகளில் நான் எந்த குறைபாடுகளையும் நான் வைக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ்விடம் ஒரு வஅதாவை முன் வச்சிட்டு அந்த இடத்திலிருந்து நகரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கூறினாங்க, ஏ சஹாபாக்களே, சுவர்க்க வாசியை பார்க்க முடியும் என்றால் இந்த சஹாபியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பருவ வயதினுடைய காலத்தில் இருந்து மரணம் வரைக்கும் இஸ்லாம் ஒவ்வொரு நிகழ்வோடும் தொடர்பு படுத்திருக்கக்கூடிய ஆச்சரியமான மகா பெரிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது, ஹஜ்ஜுடைய இபாதத் கிடையாது, உம்ராவுடைய இபாதத் கிடையாது. ஒரு பிரதேசத்துல வறட்சி ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் கூறுகிறது ஸலாத்துல் இஸ்திஸ்கா, நீங்க மழையை தேடி தொழுங்க. ஒரு மனிதன் ஒரு விடயத்தை செய்வதில் தடமாடி கொண்டிருக்கிறான், ஸலாத்துல் இஸ்திகாரா இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறான், ஸலாத்துல் ஜம்இ வல் கஸ்ர் இருக்கிறது. ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைகிறான், தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுகை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மரணிக்கிறான், ஸலாத்துல் ஜனாஸா. ஒரு மனிதனுடைய மரணம் வரைக்கும் இஸ்லாம் ஒவ்வொரு நிகழ்வோடும் தொழுகை என்ற இபாதத்தை நம்மவர்களுக்கு இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை நான் பகிர்ந்து கொள்கிறேன். முஸ்தத் அபி அலாவில் பதிக்கப்படக்கூடிய ரிவாயத். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், கியாமத்துடைய நாள் நாளை தினமாக இருக்கும் என்றால், நாளைய தினம் கியாமத்துடைய நாள், இன்றைய நாள் வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் ஆகிருமா யபுகா, நிலையாக ஸ்டேபிளாக திடகாத்தனமாக கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது நோன்பு கிடையாது, அது ஜகாத் கிடையாது, அது ஹஜ்ஜுடைய இபாதத் கிடையாது, அது தொழுகையுடைய இபாதத்தாகத்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள்ல மேஜர் சயின்ஸ் தஜ்ஜாலுடைய வருகை வந்துவிட்டது. ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்களே, 40 தினங்கள் இந்த பூமியில தஜ்ஜால் இருப்பான். அந்த முதல் தினம் அது ஒரு வருடத்துக்கு சமனாக இருக்கும், 2வது தினம் ஒரு மாதத்துக்கு சமனாக இருக்கும், 3வது நாள் ஒரு வாரத்துக்கு சமனாக இருக்கும், ஏனைய தினங்கள் உலகத்தினுடைய நாட்களுக்கு சமனாக இருக்கும். உடனடியாக அன்பு ரசூலுல்லாஹ்விடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அச்சந்தர்ப்பத்தில் நாம் எங்களுடைய தொழுகையை எவ்வாறு கவுண்ட் பண்றது? எப்படி தொழுகையை நாம் கணக்கு பார்க்கிறது? கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய இறுதி மரணம் வரைக்கும் இந்த அழகிய வணக்கத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஒரு மஹல்லாவை நாம் எடுத்துக் கொள்வோமானால், ஒரு கிராமத்தை, ஒரு பிரதேசத்தை, அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களை 2 பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். கண்ணியமானவர்களே, அதில் முதலாவது 5 நேர தொழுகையை அறவே தொழாதவர்கள். இவர்களுக்குரிய தண்டனையும் இவர்களுக்குரிய சீர்கேடும் குர்ஆனில் ஹதீஸில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. 2வது ஒரு பகுதி இருக்கிறது, யாரும் இதை தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. தஹஜ்ஜுடைய தொழுகையை ஒரு மனிதன் தொழுகிறான், அவன் துஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறான், அவன் வித்ருடைய தொழுகையை தொழுகிறான், அவன் 5 நேர தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான், தவறியது கிடையாது. முன்பின் சுன்னாக்களை நிறைவேற்றுகிறான். கண்ணியமானவர்களே, ஆனால் நம்மில் அதிகமானவர்களுடைய தொழுகை அது சீரான, முறையான,
அழகிய தொழுகைகளாக இன்று மஸ்ஜிதுகளில் காணப்படுவது கிடையாது. முதலாவது நபருக்கும் இரண்டாவது நபருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம், முதலாவது மனிதர் தொழுவது கிடையாது, இரண்டாவது மனிதன் தொழுகிறான், ஆனால் தொழுதும் தொழாதவனாக கணிக்கப்படுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். தொழுகிறாங்க, ஆனா தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய இந்த கேடு உண்டாகட்டும். தொழக்கூடியவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு பண வசதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு அவர் தயாராகிறாரு, நாடு கடந்து பிரயாணம் செய்ய போறாரு. இஸ்லாம் கூறுகிறது, ஹஜ் உனக்கு கடமையாக இருக்கிறதோட அந்த ஹஜ்ஜை பற்றியுள்ள அந்த இல்மை, அந்த ஃபிக்ஹ், அந்த அறிவை படிப்பது உனக்கு வாஜிப். ஹஜ்ஜும் கடமை, ஹஜ்ஜுடைய அறிவை படிப்பதும் கடமை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விடுத்தம் தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நபி அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. ஃபர்தான ஹஜ். அந்த ஃபர்தான ஹஜ்ஜில் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறின அழகான வாசகம் தான் ஹுது அன்னி மனாசிக்கக்கும். சஹாபாக்களே, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பனோ சரியா, இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை என்னிடம் சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்க அடுத்த வருடம் உயிரோடு இருக்கல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பண வசதியை கொடுத்திருக்கிறான். வருடத்தில் ஒரு முறை ஜகாத்துடைய இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். வியாபாரமாக இருந்தா, எங்கட ஊர்ல அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது, நெல் அறுவடை, ஜகாத் கடமை. கண்ணியமானவர்களே, அந்த ஜகாத்தை முறையாக கொடுக்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுடைய மண்ணில் வைத்து கூறினார்கள், முஆத் இப்னு ஜபல், நீங்கள் யமனுக்கு செல்லுங்கள், யமனுக்கு போய் இந்த ஜகாத்தினுடைய அறிவை கற்றுக் கொடுங்கள். ஆனா நீங்க மறுபடியும் மதீனாவுக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ்வினுடைய கபருக்கு பக்கத்தால் தான் நடந்து போவீங்க என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, மறுபடியும் முஆத் ரலியல்லாஹு அவங்க மதீனாவுக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருக்கல்ல. அன்பானவர்களே, நாங்க இந்த இடத்துல புரியணும் என்ன தெரியுமா? ஆயுளில் ஒரு விடுத்தம் நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்தான் ஹஜ்ஜுடைய இபாதத். வருடாந்தம் ஒரு முறை நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கம் தான் ஜகாத்துடைய வணக்கம். வருடாந்தம் ஒரு முறை நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கம் தான் நோன்புடைய வணக்கம். கண்ணியமானவர்களே, ஆனா தொழுகையினுடைய வணக்கம் என்பது, தொழுகையினுடைய இபாதத் என்பது ஒரு மனிதனுடைய மரணம் வரைக்கும் இஸ்லாம் ஒவ்வொரு நிகழ்வோடும் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ஹுத்பாவினுடைய மிகப்பெரிய பகுதியாக 50 வருடங்கள் தொழுகிறார்கள். யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. 40 வருடங்களாக, 60 வருடங்களாக, 20 வருடங்களாக, 15 வருடங்களாக, அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய தொழுகை சீரான முறையான தொழுகையாக காணப்படுவது கிடையாது. அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை அவங்கள்ட்ட இல்லை. கண்ணியமானவர்களே, அதிகமான தவறுகளும் பிழைகளும் தொழுகையில் இன்று சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தொழுகையுடைய பாடம் என்றது அது சாப்டர் ஆஃப் சலா, அது பறந்து விரிந்த ஒரு பாடம். வுதுவுடைய பாடம் என்றது அது பறந்து விரிந்த ஒரு பாடம். ஜகாத்துடைய பாடம் எப்படி ஒரு புரோடான பகுதியோ, நிகாஹுடைய பாடம் எப்படி ஒரு பரவலான ஒரு பகுதியோ, இஸ்லாமிக் எகனாமிக் சிஸ்டம் என்றது பரவலான ஒரு பகுதியோ, அன்புக்குரியவர்களே, தொழுகையினுடைய பாடமும் வுதுவுடைய பாடமும் மிக பெரும் ஆழமான ஒரு பகுதி. ஆழமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது. 7 வானங்களை கடந்து ரசூலுல்லாஹ் பூமியில் இறங்கிட்டாங்க. 5 நேரம் தொழுகை அது கடமையாக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்காவுடைய பூமியில் இருக்கிறார்கள். ஆனா அன்றைய தினம் சுபஹுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் தொழல. ரசூலுல்லாஹ் சுபஹுடைய தொழுகை தொழல. அல்லாமா ஜைனுத்தீன் மக்தூமி அவங்க ஃபத்ஹுல் முஈன்ல தெளிவுபடுத்துறாங்க, என்ன காரணம் என்றா லிஅதமில் இல்மி பிகைஃபியத்திஹா. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சுபஹுடைய தொழுகையை சீரான முறையில் அழகான முறையில் தொழ தெரியா. நபி அவங்க சொல்லல.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். சுபஹுடைய நேரம் கடந்துட்டு, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு தொழுகை கற்றுத் தருகிறேன். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் புஹருடைய தொழுகையில் இருந்து தான் 5 நேர தொழுகையினுடைய ஆரம்பத்தை நபியம் கொண்டு பண்ணினாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் கிட்ட சுபஹு தொழுகைய தொழுறதுக்குரிய அந்த இல்ம் இருக்கல்ல, அந்த ஃபிக்ஹ் இருக்கல்ல, அந்த அறிவு இருக்கவில்லை. ஒரு மனிதன் தொழுகைக்குள்ளால் நுழையும் பொழுது அதனுடைய இல்மோடு, அதனுடைய அறிவோடு, அதனுடைய ஃபிக்ஹோடு ஒரு மனிதன் தொழுகைக்குள்ளால் நுழைய வேண்டும். இது நாங்க வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மிம்பர் மேடைகள்ல பலவிதமான தலைப்புகளில் உலமாக்கள் பேசலாம். கண்ணியமானவர்களே, அந்த தலைப்பை நாங்க கேட்டுட்டு அழகான குத்துபா, அழகான பயான் நான் கேட்டுட்டு போறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாடம், அந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதி நாம் நம் உள்ளத்தின் ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வாலிப கூட்டம் சஹாபாக்களிடம் சமூகத்திற்கு ரசூலுல்லாஹ் கிட்ட பஸரால இருந்து ரசூலுல்லாஹ் முன்னால் இருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். அதுல முக்கியமான சஹாபி தான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் இப்னு ஹுவைரிஸ் கூறுகிறார், ரலியல்லாஹு அன்ஹு, பஸராவுல இருந்து நான் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தோம். ஃபஅகம்னா இன்தஹு 20 லைலா, 20 இரவுகள் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தோம். நாங்க 20 தினங்கள், 20 நாள் முடிந்து 21வது நாள் ஆச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பஸரால இருந்து வந்திருக்கிறோம். எங்களோட உறவுகள், குடும்பங்கள், குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க மறுபடியும் நாங்க வீட்டுக்கு போறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கு வந்த அந்த வாலிப சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, சஹாபாக்களே, நீங்கள் பஸராவுக்கு செல்கிறீர்கள். நீங்க 20 நாள் என்னிடம் இருந்திருக்கிறீர்கள். இந்த 20 நாளும் தொழுகையினுடைய பயிற்சியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 20 நாளும் தொழுகையினுடைய ட்ரைனிங் பண்ணிருக்கிறேன். இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு போய் பஸராவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த தொழுகையுடைய முறையை கற்றுக் கொடுங்கள். அன்பானவர்களே, மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு போறாங்க பஸராக்கு. அபூ கிலாபா கூறுகிறார், சுபஹுடைய தொழுகைய மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவங்க நடத்தினாங்க. கண்ணியமானவர்களே, நடத்திட்டு திரும்பினாங்க. திரும்பி சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், சஹாபாக்களே, நான் 20 நாட்கள் அன்பு ரசூலுல்லாஹ்விடம் தரித்தேன். நபியவர்கள் வரும் பொழுது எனக்கு ஒரு அழகான வாசகத்தை கற்றுத் தந்தார்கள். அந்த வாசகம் யாதனில், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ஒரு முஸ்லிம் இந்த வாசகத்தை படித்துக் கொள்ள வேண்டும். ஏ சஹாபாக்களே, என்னுடைய தொழுகையை எவ்வாறு கண்ணால் கண்டு கொண்டீர்களோ அதே முறையில் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். இந்த வாசகம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அடிக்கடி புழங்கப்பட்டது. அபூ கிலாபா சொன்னாங்க, நான் எப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த 20 நாளும் தொழுகையை கற்றுக்கொண்டேனோ அந்த தொழுகையை உங்களுக்கு நான் தொழுவித்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, தொழுக, வுது, இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. எங்களோட ஹஸ்ரத் சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எனக்கு இது கூறுறது ஒரு ஜோக்காக கூட இருக்கலாம். ஒரு முறை என்னோட உஸ்தாத் ஒரு மஸ்ஜிதுக்கு புள்ளால போயிருக்கிறார். போகும் பொழுது ஒரு 55-60 வயதுக்கு இடைப்பட்ட ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ளால இருந்து புறப்பட்டு வெளியே வந்து வாஷ்ரூமுக்குள்ள போறாரு. அவருடைய 1 பாத்ரூம் தேவையை நிறைவேற்றிட்டு மறுபடியும் காலை கழுவிட்டு மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சி தன்னுடைய தொழுகை ஆரம்பம் செய்கிறார். ஹஜ்ரத் பார்த்தாரு, இவர் பாத்ரூம் போய் வாஷ்ரூம் போய் ஹவுதடியில வந்து காலை கழுவினாரு, வுது செய்யல. மறுபடியும் தொழுகை ஆரம்பம் செய்கிறார். கனிமானவர்களே, எங்களுக்கு இது ஒரு பரிகாசமாக இருக்கலாம். கூப்பிட்டு, நீங்க வுது செய்யலையா? அவர் கேட்டாராம், வுது செய்யணுமான்னு கேட்டாராம். நான் வுது செய்யணுமா? கனிமானவர்களே, அவர் கூறுகிறாரு, எனக்கு 55-60 வயதாகுது. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் வீட்டிலிருந்து வுதுவோடு வருவேன்.
எனக்கு மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்ததுக்கு பின்னால எனக்கு பாத்ரூமுக்குரிய தேவைப்பட்டா போவேன் நான் பாத்ரூமுக்கு, மறுபடியும் வுது இல்லாமல் என்னுடைய காலை மாத்திரம் கழுவி விட்டு என்னுடைய தொழிலை ஆரம்பம் செய்வேன். இது எங்களுக்கு ஒரு பரிகாசமாக இருக்குது, ஜோக்காக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். நம் சமூகத்தில் இந்த அடிப்படையான இந்த வுதுவினுடைய தொழுகையினுடைய அறிவு அற்றவர்கள் இருக்கிறார்கள். அடிப்படையான அறிவு இல்லாதவங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நாங்கள் யோசிப்போம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஹஜ்ரத், கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு பிரயாணத்தை ஆரம்பம் செய்யறாங்க, கொஞ்சம் டிலே ஆகிட்டு சஹாபாக்கள் முந்தி சென்று விட்டார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், அஸ்ருடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, சஹாபாக்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க அப்பதான் வந்து இறங்கினாங்க. சஹாபாக்கள் அதிகமானவங்க வுதுவினுடைய கடைசி பகுதி காலை அவர்கள் கழுவி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க தன்னுடைய கண்ணால அந்த சஹாபாக்களை பார்த்தவுடன் கூறினார்கள், உயர்ந்த சத்தத்தோடு கூறினார்கள், சஹாபாக்களே, ஃபவைலுல் லில் ஆகாபி மினன் நார். நீங்க வுது செய்து கொண்டிருக்கிறீர்கள், வுது செய்யக்கூடிய இந்த கால் பாதங்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் 3 விடுத்தம் கூறினார்கள். என்ன காரணம் என்றா, அவங்க கால ஒழுங்க கழுவல்ல. கண்ணியமானவர்களே, இந்த வாசகம் இருக்கிறது அல்லவா, தொழுகையுடைய பாடத்தில் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்ற வாசகம், வுதுவுடைய பாடத்தில் வயலுல் லில் ஆகாபி மினன் நார் என்ற ஹதீஸுடைய வாசகமும் சஹாபாக்களுக்கு மத்தியில் அடிக்கடி புழங்கப்பட்டது. அபூ ஹுரைரா அவர்கள் நடந்து செல்கிறார்கள். ஒரு மனிதன் வுது செய்கிறாரு. ஏ மனிதா, உன்னுடைய வுதுவை சரியாக மாற்றிக்கொள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது, ஃபவைலுல் லில் ஆகாபி மினன் நார். சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய ஜனாஸா, அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷாவுடைய சகோதரர் ரலியல்லாஹு அன்ஹா வுது செய்யறத பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய அருமை சகோதரனே, அஸ்பிகில் வுது, வுதுவை பூர்த்தியாக செய்து கொள், உன்னுடைய வுது நிரப்பம் கிடையாது. வயலுல் லில் ஆகாபி மினன் நார் என்று சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, நாம் தொழும் பொழுது சிந்திக்க வேண்டும், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி இருக்கிறதா? நாம் வுது செய்யும் பொழுது சிந்திக்க வேண்டும், வயலுல் லில் ஆகாபி மினன் நார் என்ற எச்சரிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஒரு லேடிஸ் மதரசாவுடைய பிரின்சிபல், ஒரு பார்ட் டைம் மதரசா, அவர் பேசப்போ கூட சொன்னார், ஹஜ்ரத், மதரசா ஹாஃப் டைம் நாங்க செய்யறோம். நாங்க பெண் பிள்ளைகள் எல்லாம் கிரேட் 9 படிக்கிறவங்க, கிரேட் 10 படிக்கிறவங்க இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அல்லாஹ்வை சத்தியமாக நான் கூறுறேன் ஹஜ்ரத், 65 மாணவர்கள் இந்த மதரசாக்கு இன்டர்வியூ வந்து, அந்த 65 மாணவர்களிடம் நான் அத்தஹியாத்த கேட்டன் தொழுகையில நான் சத்தியம் பண்ணி கூறுறேன், அந்த 65 மாணவிகளுக்கும் அத்தஹியாத்து தொழுகையில தெரியாது சொன்னாரு. கிரேட் 9 கிரேட் 10 படிக்கிற பிள்ளை. கண்ணியமானவர்களே, நம் தாய் தந்தையர்கள் உணர வேண்டும், இன்று நாம் தொழுகையினுடைய இஸ்லாத்தினுடைய பேசிக்கான அறிவை கொடுப்பதற்கு நாம் இன்று தயங்கிட்டோம், பின்னாகி சொன்னாங்க. அதிகமானவங்க இதை பத்தி சிந்திக்கிறது இல்லை இல்லையா? சுருக்கமாக விளங்கப்படுத்தணும் என்றா, உண்மையிலேயே இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் தொழுகையுடைய பாடத்தையோ வுதுவுடைய பாடத்தையோ தெளிவுபடுத்த வரல. நாம் எப்பொழுதும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், அன்புக்குரியவர்களை, தொழுகண்டா என்ன? இந்த உதாரணத்தை மனதில் எடுங்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, தொழுகை என்றா ஒரு பூர்த்தியான ஒரு மனிதனுக்கு ஒப்பிடப்படுகிறது. மனிதன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு தலை இருக்கும், உயிர் இருக்கும், உடம்பில் உறுப்புகள் இருக்கும். தொழுகை என்றால் என்ன? தொழுகை என்றா அது ஒரு பூர்த்தியான மனிதன் மாதிரி. ஒரு மனிதனுக்கு தலை இல்லாட்டி he is not human being, அவன் மனுஷனே இல்லை. அதே மாதிரி தான் தொழுகைக்கு 3 பகுதிகள் இருக்கிறது. அதுல முதலாவது அர்கானுஸ் ஸலா, 19 தொழுகையுடைய வாஜிபுகள். கண்ணியமானவர்களே, இந்த 19
19 தொழுகையுடைய வாஜிபுகளும் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தலைக்கு சமன். இந்த 19 வாஜிபுகளில் ஒரு வாஜிப் மிஸ் ஆகிட்டால் தொழுகையே கிடையாது. மனிதன் உடம்புல தலை இல்லாத மாதிரி. இரண்டாவது பாதித்தான் ஷுரூத்து ஸலா, தொழுகையுடைய நிபந்தனைகள். 9 நிபந்தனைகள் இருக்கின்றன. மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய உயர மாதிரி. உயிர் இல்லாவிட்டால் மனிதன் கிடையாது, பிணம். ஒரு மனிதன் தொழுகைக்குள்ளால் நுழையும் பொழுது இந்த 9 நிபந்தனைகளுடன் அவன் நுழைய வேண்டும், இல்லாட்டி தொழுகை கிடையாது. மூன்றாவது சுனனு ஸலா, தொழுகையுடைய சுன்னாக்கள். மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை போன்று. உறுப்புகள் இல்லாவிட்டாலும் அவனுக்கு வாழலாம். தொழுகையுடைய சுன்னாக்கள் மிஸ் ஆகினாலும் தொழுகை சிஹத். ஆனா அந்த தொழுகை அழகாக இருக்காது. இந்த தொழுகையுடைய சுன்னாக்கள் 2 வகைகளாக வகைப்படுத்துவார்கள். முதலாவது அபாது ஸலா, அபாது சுன்னாக்கள். அதுல 8 சுன்னாக்கள் இருக்கிறது. இரண்டாவது ஹைஆத்து ஸலா, அலங்கார சுன்னாக்கள் 17 சுன்னாக்கள் இருக்கிறது. இந்த 3 பகுதியும் இணையும் பொழுதுதான் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய தொழுகை பூர்த்தியான தொழுகையாக மாறுகிறது. வுதுவுடைய பாடத்தில் 6 வுதுவுடைய பர்துகள் இருக்கின்றன, 10 வுதுவுடைய நிபந்தனைகள் இருக்கின்றன, 30 வுதுவுடைய சுன்னாக்கள் இருக்கின்றன. இந்த 3 பகுதியும் சேரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வுது கம்ப்ளீட் ஆகுது. இதை நாங்க மனதில் பதிவு வச்சுக்கணும். இதுல ஒரு 2 விடயத்தை நாம் பேசிட்டு முடிச்சிடறோம். குத்துபாவை நாங்க எங்கட மனசுல கைய வச்சு பார்த்தா நான் எப்படி என்னுடைய தொழுகையை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, தொழுகையினுடைய ஆணி வேர் என்று அழைக்கப்பட்டது தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா அது வாஜிபான தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம். எங்க சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையோ, அல் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹல் கிதாப், அவருக்கு தொழுகையே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்லாட்டி அவர் தொழுதத்தில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், ஆனால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா மின் கைரி இத்கான், திறம்பட ஓதப்படவில்லை என்றால் அந்த தொழுகையிலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இதனால தான் சொல்லுவாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுல 142 எழுத்துக்கள் இருக்கின்றன. 142 எழுத்துக்கள். இந்த 142 எழுத்துக்கள்ல ஒரு அலிஃப் விடுபட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் 14 ஷப்துகள் இருக்கின்றன. அந்த 14 ஷப்துல ஒரு ஷப்து மிஸ் ஆகிட்டா சூரத்துல் ஃபாத்திஹாவே கிடையாது. நிறைய பேர் ஓதுவாங்க அல் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓத தெரியா? இய்யாக நஅ்புது, அதுல வரக்கூடிய ஷப்து மிஸ். இய்யாக நஅ்புது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன். ஒருத்தர் இய்யாக நஅ்புது ஷப்த விட்டாரண்டா சூரிய வெளிச்சத்தை நான் வணங்குகிறேன். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, நாங்க சூரத்துல் ஃபாத்திஹால விடக்கூடிய தவறு, நான் பல இடங்கள்ல கூடிய ஒரு விடயம் தான், உலமாக்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் செஞ்சாங்க. ஈஜிப்ட்ல இருந்து ஒரு காரி வந்தாரு. அவர் உலமாக்கள் ஆலிம்களுக்கு ஒரு தஜ்வீதினுடைய ஒரு ஒர்க் ஷாப் உண்டு, 3 days ப்ரோக்ராம். எனக்கு இன்னும் நான் பல இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த 3 தினங்கள்ல கண்ணியமானவர்களே 7 வருடம் ஓதினவர்கள் ஹாஃபிழ்மார்கள் இருக்கிறார்கள். அந்த முதல் நாள் முழுவதும் வந்திருந்த உலமாக்களுடைய பிஸ்மில்லாவை ஒரு திருத்தம் செய்தார். அடுத்த 2 நாட்களும் வந்திருந்த உலமாக்களுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்தம் செய்தார். இன்னைக்கு நாங்க எங்களை கை வச்சு பார்ப்போம் உலமாக்களுடைய சிச்சுவேஷன். எவ்வளவு பின்னடைவில் இருக்கிறோம் இன்றைக்கு என்னுடைய இபாதத்துல, என்னுடைய தொழுகையில. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மற்றதுக்குள்ள வந்து பார்ப்போம்டா, இன்றைக்கு பெண்களுடைய தொழுகைக்கு ஆண்களுடைய தொழுகை ஒப்பிடப்படுகிறது. பெண்ணுக்குடைய தொழுகையுடைய முறை மெத்தட் வேறு, ஆணுடைய தொழுகையுடைய முறை வேறு. 5 இடங்களில் ஆண்களும் பெண்களும் தொழுகையில் வேறுபடுகிறார்கள். அல் மர்அத்து துகாலிஃபு ரஜுல ஃபீ 5 அஷ்யா.
அதுல ஒன்று தான் இந்த மனதில் பதிய வச்சுக்கோங்க கண்ணியமானவர்களே. ஒரு ஆண் ருக்கு சுஜூது செய்யும் பொழுது الرجل يجافي مرفقيه عن جنبيه ويقل بطن عن فخذه. ஒரு ஆண் ருக்குல தன்னுடைய 2 கையையும் அகற்றிக் கொள்வார். ஒரு ஆண் சுஜூதுல தன்னுடைய 2 கையையும் அகற்றிக் கொள்வார். ஒரு ஆண் ருக்குல தன்னுடைய வயிற்றினுடைய பகுதியை உயர்த்துவார். ஒரு ஆண் சுஜூதுல தன்னுடைய வயிற்றினுடைய பகுதியை உயர்த்துவார். ஒரு பெண் தன்னுடைய ருக்குல சுஜூதுல தன்னுடைய கையை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்வார். இன்னைக்கு நிறைய பேர் ருக்குலையும் சுஜூதிலையும் ஒரு பெண்ணுடைய தொழுகையை போன்றவருடைய தொழுகையில் இருக்கிறது. கனிமாவர்களே, நாங்கள் மனசில் எடுப்போம். 4 இடங்கள்ல கையை உயர்த்தும் தொழுகையில 4 இடங்கள்ல முதலாவதாக அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்துறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஃபஉ யதைஹி ஹஸ்ப மன்ஃபிகை இதா ஃபதஹ ஸலாத். தொழுகை ஆரம்பிக்க போல ரசூலுல்லாஹுடைய 2 கையும் தோள் புஜத்தை தாண்டி நபியை உயர்த்துவாங்க. கனிமான்களே, ருக்கு செல்லும் பொழுது கையை உயர்த்தணும். ருக்குவிலிருந்து மேல வரும் பொழுது கையை உயர்த்தணும். 3, முதலாவது அத்தஹியாத்தில இருந்து மேல் வரும் பொழுது கையை உயர்த்தப்பட வேண்டும். இன்றைக்கு நடக்கிறதே இல்லை. இன்றைக்கு நடக்கிறதே இல்லை. ஒருத்தர் சஃப்ல இருந்து நிக்கிறதுல இருந்து அவருடைய கண் பார்வை எங்க வைக்கணும்ல இருந்து அவருடைய கை எங்க கட்டணும்ல இருந்து ருக்கு சுஜூத் எவ்வாறு செய்ய வேண்டும் இருந்து அத்தஹியாத் வரைக்கும் சலாம் வரைக்கும் இறுதி தஸ்பீஹ் வரைக்கும் அன்புக்குரியவர்களே அதிகமான 1000க்கும் மேற்பட்ட பிழைகள் காணப்படுகிறது. அது தொழுகையா இருக்கலாம், உருவாக இருக்கலாம். எனவே என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு அழகான ஹதீஸை நான் சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். வுதுவுடைய பாடத்துல இந்த ஹதீஸை அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. வுது செய்யும் பொழுது அதிகமானவங்க கண்ணால பார்க்கலாம், அந்த குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு அழகான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வுது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னமில் உம்மத்தி யுதஊன யௌமல் கியாமத்தி குர்ர முஹஜ்ஜிலீன், என்னுடைய உம்மத் கியாமத்துடைய நாளையில தங்களுடைய முகங்களும் தங்களுடைய காலும் தங்களுடைய கையுடைய பகுதியும் பிரகாசமான முறையில் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, இது என்னுடைய உம்மத்தாக இருக்கும் என்று. பெரியமார்களே, அதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய முகத்தை கழுவும் பொழுது வாஜிபான பகுதிக்கு அப்பாற்பட்டு அவனுடைய தலையுடைய மேற்பகுதியையும் அவனுடைய காதுடைய பகுதியையும் அவனுடைய கழுத்தினுடைய 2 பகுதியும் கழுவுறான். அவனுடைய கையை கழுவும் பொழுது அவனுடைய முழங்கையோடு நிப்பாட்டிக் கொள்ளாமல் தன்னுடைய மேல் பக்கம் வரைக்கும் கொண்டு போகிறான். அவன் கால கழுவக்கிட்ட அவனுடைய காலுடைய மேல் பகுதி வரைக்கும் மேல் நோக்கி கழுவுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நபருடைய முகமும் இந்த நபருடைய கையுடைய பகுதியும் இந்த நபருடைய காலுடைய பகுதியும் கியாமத்துடைய நாளையில பிரகாசமாக ஜொலிஜொலித்துக் கொண்டிருக்கும். என்னுடைய உம்மத்துல இந்த ஹதீஸ யாருக்கு அமல் செய்ய முடியுமோ அமல் செய்து கொள்ளுங்கள் நாங்க சொல்லுவாங்க. வுதுவுடைய பாடத்துல கண்ணியமானவர்களே, எனவே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சமரைஸாக நான் சொல்ல வர விடயம் எங்கட மனதில் ஆழமாக நாங்க பதிவு வச்சுக் கொள்ளுவோம். எங்கட தொழுகையில அதிகமான தவறு இருக்குது, எங்கட வுதுவுல அதிகமான தவறு இருக்குது. எங்கட ஜகாத் நோன்பு ஹஜ்ஜுடைய பாடத்தை ஒரு பக்கம் வைங்க. நம் தொழுகையை சீராக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை சீரானால் தான் நம் அனைத்து காரியங்களும் சீராகும். எங்கட வீட்டுடைய நிலைமை, எங்கட தொழில், எங்கட குடும்பம், எங்கட குழந்தைகள் எல்லாம். எனவே அன்புக்குரியவர்களே, நாச்சாதிவுல கடந்த காலங்கள்ல இந்த ஜும்மா மஸ்ஜிதில் ஃபிக்ஹ் வகுப்பு என்று ஒன்று நடத்தப்பட்டது. ஒவ்வொரு திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால அதில் அதிகமானவங்க கலந்து கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கலந்து கொண்டவர்கள் அதிகமானவர்கள் நாங்க பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதாகவும் கூறினாங்க. ஆனா அந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் குறைவும், குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் கலந்து கொள்கிறார்கள், சொல்லக்கூடியவர்களே. கண்ணியமானவர்களே, அந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு முதல் மஷ்வராவுடன் அல்லது அடுத்த வாரம் திங்கட்கிழமை இரவு முதல் அந்த வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெறும்.
அந்த வகுப்பில் முடியுமானவர்கள் அனைவர்களும் நம் தொழுகையை சீராக தொழ வேண்டும் என்ற நியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பில் முழுமையாக பங்கு பற்றி 15 நிமிடம் 20 நிமிடம் தான் அதுல எங்களோட மார்க்க கல்வியை மார்க்க அறிவை படிச்சுட்டு அமல் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முயற்சி செய்வோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்கள் நம் வாழ்க்கையில் எடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்த கரங்கள் உன் பக்கம் எழுந்திருக்கிறோம் நாங்கள். யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். உள்ளம் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ். பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறது யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நம் தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு இரக்கத்தை காட்டி விடு நாயனே. நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கபூல் செஞ்சு யா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை பிரகாசமாக்கி விடு யா அல்லாஹ். எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய இல்மினை அதிகரித்து கொடுத்து யா அல்லாஹ். கண்ணியமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து யா அல்லாஹ். அவருடைய தொழில பரக்கத் செஞ்சு கொடுத்து நாயனே. அவர் குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ். சிறந்த ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ். சீரான தொழுகை எங்களுக்கு தந்திரு யா அல்லாஹ். தொழுகையின் மூலமாக